பத்திரப்பதிவுத்துறையை மறுசீரமைப்பு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. அதிக அளவில் பத்திரப்பதிவாகும் சார் பதிவாளர் அலுவலகங்களை பிரித்து புதிதாக சார் பதிவாளர் அலுவலகம் உருவாக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. பத்திரப்பதிவுத்துறையை மறுசீரமைப்பு செய்ய தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன் பேரில் அதிக பத்திரம் பதிவாகும் சார் பதிவாளர் அலுவலகங்களை பிரித்து புதிதாக சார் பதிவாளர் அலுவலகம் தோற்றுவிக்கப்பட இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு அரசு அறிக்கை கேட்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி சார் பதிவாளர் அலுவலகம் துவங்கப்பட்ட நாள், சார் பதிவாளர் அலுவலகத்தில் அமைய பெறும் கிராமங்களின் விவரங்கள், கிராமங்கள் எந்த வருவாய் வட்டம் வருவாய் மாவட்டத்திற்கு உட்பட்டது என்ற விவரம், கிராமம் வாரியாக கடந்த 3 நிதியாண்டுகளில் பதிவுற்ற ஆவணங்களின் எண்ணிக்கை மற்றும் 3 ஆண்டுகளின் சராசரி எண்ணிக்கை, அதே போன்று கிராமங்களுக்கும் அவை அமைந்துள்ள சார் பதிவிற்கும் இடையே இருக்கக்கூடிய தூரம், அதிக ஆவணங்கள் பதிவாகும் சார் பதிவாளர் அலுவலகங்களை பிரித்து புதிய சார் பதிவாளர் அலுவலகம் தோற்றுவிக்கும் நேர்வில் பிரிக்கப்படும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவகம் பிரிக்கப்பட்ட பின்னர் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படும் ஆவணங்களின் எண்ணிக்கை விவரம் உள்ளிட்டவற்றை தெரிவிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை வரக்கூடிய 29ஆம் தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் பதிவுத்துறை சார்பில் தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்களுக்கும் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால், பதிவுத்துறையில் தற்போது இருக்கக்கூடிய 56 பதிவு மாவட்டங்களில் 582 சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வரக்கூடிய நிலையில் அதனை சீரமைப்பு செய்து புதிய சார் பதிவாளர் அலுவலகம் தோற்றுவிப்பதற்கான அறிவிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிக்கை வரக்கூடிய 29ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் பதிவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.